ஹலோ எவ்ரிவான், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி இந்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். இன் யூனிட் ஆஃப் h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் கரஸ்பாண்டிங் டு 3 and 2 nodes eigen function for a particle of mass m in a 1D box of length LS அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு எனர்ஜி வந்து கொடுத்துட்டு அதோட டீஜெனரசி கேட்பாங்க. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோடு கொடுத்துட்டு அதிலிருந்து எனர்ஜி வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 and 2 நோடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் வந்து ஆங்குலர் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல். ஓகேங்களா. அப்புறம் ரேடியல் நோடுன்னு இருக்குது. ரேடியல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n மைனஸ் எல் மைனஸ் 1. இது நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஓகே. டோட்டல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா n மைனஸ் 1. ஓகேங்களா. இப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை ரேடியலாக ஆங்குலராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நோடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் நோடு என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக நம்ம 1D பாக்ஸ்க்கான எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா 1D ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு h ஸ்கொயர்டு டிவைடட் பை 8 ml ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா இல்லைங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற டேர்மில் இந்த h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்க கேட்குறது என்ன, இந்த முன்னாடி இருக்கிற n ஸ்கொயர்டுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம n வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நோடு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ நமக்கு n வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1ஆக மாறுங்களா. ஸோ 3 + 1 அப்படின்னு மாறிடுமா. ஸோ n வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 நோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஈக்குவல் டு நம்ம டோட்டல் நோடு வந்து 2 கொடுத்துருக்காங்க, n மைனஸ் 1. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து n வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா 2 + 1 ஈக்குவல் டு 3. ஸோ நோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது n வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4 and 3 அப்படின்னு வந்து கிடச்சிரும். அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜிக்கான வேல்யூஸ் தான். ஓகேங்களா. அதாவது இந்த n வேல்யூ. அப்போது ΔE ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, E4 மைனஸ் E3. ஓகேங்களா. அதாவது என்னென்னா இந்த n ஸ்கொயர்டு வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து n ஸ்கொயர்டும் இது n ஸ்கொயர்டு. அதாவது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எனர்ஜி லெவல் 4 and 3க்கு. ஓகேங்களா. இப்போ வந்து அதுக்கு என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 4 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு. ஓகேங்களா. இப்போது 4 ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16, 3 ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9. ஸோ 16 மைனஸ் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. ஸோ 7 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த n ஸ்கொயர்டுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், ஆன்சர் 7. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.